அந்த கடவுளை பார்த்தா நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன், காதல்னா என்ன? ஏன்னா இதுவரைக்கும் யாராலையும் இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கவே முடியல. காத்துல, தண்ணில, ஆகாயத்துல என்னென்ன மூலக்கூறுகள் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா காதல்ல என்ன இருக்குன்னு நம்ம யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு மனுஷனோட மனசுக்குள்ள போற காதல் அவனோட வாழ்க்கையை மலர வைக்குது. ஆனா வெளியே போகும்போது அவன் இதயத்தை உடைச்சிருது, ரத்தத்தை உறைய வைக்குது. இப்படி ஒரு காதல் தான் எனக்கும் வந்துச்சு. இவங்க தான் என்னோட அம்மா. இதோ பக்கத்தில் நினைக்கிறாளே வாண்டு, அவதான் என்னோட தங்கச்சி. இதோ இவங்களாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அக்கா நம்ம வெற்றியை கேட்கறாங்கடா. அவன் ஓப்பனிங் மியூசிக் போட்டா தான் வருவேன்னு அடம் பிடிச்சு அங்கேயே நிக்கிறான். அவன் வாத்தியத்தை வாசிக்கடா. நம்ம தான்ப்பா சாமிக்கா காத்துட்டு இருக்கணும், சாமி நமக்கா காத்துட்டு இருக்காருப்பா. எனக்கு நீதாம்மா சாமி. அடே இந்த பக்கத்துல என் தேவதையை தரிசனம் பண்ண. அம்மா சீக்கிரம் வாமா. அம்மா சீக்கிரம் வாமா. இதோ வந்துட்டேன்ப்பா. எப்ப பார்த்தாலும் போன்ல இரு. எல்லாம் எடுத்து வச்சிட்டியாப்பா? வச்சிட்டேன். இதுல பலகாரம் எல்லாம் வச்சிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு எல்லாம் கொடு. எதுக்குமா அதெல்லாம்? இருக்கட்டும், இந்தா இதையும் வச்சுக்கோ. அம்மா என்கிட்ட தான் இருக்குங்கறல. அம்மா சமாளிச்சுப்பேன், நீ இதை வச்சுக்கோப்பா. சொல்றேன்ல வச்சுக்கோ. ஏய் பாலு, போன் வருது பாரு, கொடு. ஹலோ வெற்றி, நாங்க 3 பேரும் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். நீ எப்போ? சரி மாமா, சீக்கிரம் வா. கிளம்பிட்டேன் மாமா, இதோ வந்துட்டே இருக்கேன். சரிம்மா, பஸ் ஸ்டாண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் மாமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் போயிட்டு வரேன். பார்த்து சூதானமா நடந்துக்கோப்பா. சரிம்மா. ஏய் பாலு, போயிட்டு வரவா? நல்லா படிக்கணும்னா. சரிம்மா, உடம்பு பார்த்துக்கோ. நான் வேலை செய்யறது திருச்சியில இருக்கிற சிசிடிவி கம்பெனில. இந்த சிசிடிவி கேமரா இருக்குது பாத்தீங்களா, அதை பிக்ஸ் பண்றதுல நம்ம பசங்க தான் நம்பர் 1. நீ போட நிப்பாட்டு இறங்குடா.
தம்பி வாங்க 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 டீயை சேர்த்து போடு, பசங்க வேலைக்கு வந்திருக்காங்க பாரு. சரிங்க. ஹலோ சார். வாங்க தம்பி. சார் வணக்கம் சார். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க ஓனர் சொன்னாரு சரியான வேலைக்காரங்களை அனுப்பிச்சு வைக்கிறேன்ட்டு. எங்கயா? இந்த பண விஷயத்துல தான் கொஞ்சம் கராரா இருக்காருப்பா. சரியா சொன்னீங்க சார். ஆனா சம்பளம் மட்டும் கொடுக்க மாட்டாரு. சார் இல்ல சார், நீங்க எடுத்து காட்டுங்க சார், மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஓகே ஓகே காட்டுறேன் வாங்க 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 என் பின்னாடியே வாங்க. மெஷர்மெண்ட் பாரு, நான் மானிட்டர் வைக்க இடம் சரி, நீ பாரு. பாரு. ஜூம் கேமரா கேட்டா இல்லன்ட்டீங்க, சாதா கேமரா தான் இருக்குன்றீங்க. என்ன Just check பண்ணி பண்றீங்கன்னா கொடுத்தா சார். இந்த டேய், பாயிண்ட் எங்க இருக்குடா? ஆனந்த நோட் பண்ணிக்க. அந்த பக்கம் அங்க ஒரு கேமரா, எவன் வீட்டுல வந்து இங்க எவன் ஒரு fix கேமரா. பண்றது பேசுறான். ஹலோ ஓகே சார். உன் சௌரியத்துக்கு வைக்கல, நான் சொல்றதுல வை. சொல்லுங்க சார். இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு, இதை தாண்டா நானும் வேற ஒரு இடம் எங்கன்னா ஐயோ. என் கூட வா, சரி. முக்கியமான இடத்துல வைக்கணும். சரி வா வா. அகல் பைத்தியண்டா. கரெக்ட் மாமா. இங்க ஒரு கேமரா வரணும். சரி, இங்க எதுக்கு சார் ஃபிக்ஸ் பண்ணணும்ன்றீங்க? அட தடி முட்டாள், தடி முட்டாள். இந்த இடம் ஃபுல்லா ஓபனா இருக்குல்ல, திருடன் இது வழியா எகிரிக்குச்சு வந்தான்னு வச்சுக்க, இந்த கேமரால கவரேஜ் ஆயிடும். நல்லா புரியுது. மாட்டிப்பா. புரியுதா? இவனா ஏதோ பேசியிருக்காங்க. ஏன் சார் கீழ் வீட்டு பாத்ரூம் ஃபுல்லா இந்த கேமரால கவரேஜ் ஆகுது. கவர் ஆகுதா? நல்ல கவர் ஆகுதா? ஃபுல் ஆகுது சார். அதான் 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 எதுக்கு வேணும். இங்க ஒரு பாயிண்ட் போட்டு இன்னொரு பாயிண்ட் காட்டுறா வாங்க. இன்னைக்கு பார்த்து சீக்கிரமா குளிக்க வந்துட்டால. நல்லா தாடா இருக்குது. பாத்துச்சு. நீ பாத்து பாரு. அப்படி நை சட்டி பாப்பா பாரு. பகல் குடி பாத்துட்டு போதும் வாடா. மச மாசம் நிக்காம சட்டு புட்டுன்னு வாங்க. மட்டும் பார்த்தா போதுமா சார்? இப்ப இங்க ஒரு கேமரா செட் பண்றீங்க. எங்க? இங்கயா சார்? இந்த வீட்டை கட்டி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்கீங்க. ஆமா சார். இங்க பாருங்க, இந்த இடத்துல கேமரா பிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன். அங்க பாருங்க சார், எவ்வளவு அழகா மலை மேல இருக்கிற முருகன் கோயில் நல்லா தெரியும் சார். வீட்டுல இருந்து வீடியோல நீங்க சாமி கும்பிட்டுக்கலாம் சார். அது எனக்கு தெரியும். அந்த கேமராவை கொஞ்சம் டவுன் பண்ணி வைக்கணும். இங்க இருக்கிற கேமராவை கொஞ்சம் டவுன் பண்ணி வைக்கணும். கொஞ்சம் டவுன் பண்ணணும். அப்படியே டவுன் பண்ணா ஏங்க அங்கே ஒரு பாத்ரூம் தெரியுதுங்க. அது எனக்கு தெரியும் அங்க இருக்கிறது. அதுவும் கிளியரா தெரியணும். நீங்க தப்பா நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த அம்மா கிட்ட நீ என்ன சோப்பு யூஸ் பண்றன்னு கேட்டேன், சொல்ல மாட்டேன். அது எப்படி சொல்லலாம்? கேமரா செட் பண்ணிட்டு என்ன சோப்புன்னு நான் ஜூம் பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு காலை அதே சோப்பை வாங்கி பேக் பண்ணி அப்படியே கொண்டு போய் கொடுத்துருவேன். இதான் ரொம்ப நாள் ஆசை. உடனே பிக்ஸ் பண்ணுங்க, வேலையே ஆரம்பிங்க. சீக்கிரம் சீக்கிரம் அந்த பொண்டாடி அந்த அளவுக்கு சிரிச்சிருக்காரா? இல்ல மாப்ள. சார் சாரி சார். சார் எப்படி அவருக்கு மனசு வந்துச்சு? ஐயோ மாமா, நம்ம ஆச்சாரம் அடுத்து விட்டு பாத்ரூம் பார்த்து கேமராவை திருப்பி வைக்க சொல்கிறேன். இதெல்லாம் டீசெண்ட் ஆன கிளையண்ட அது கூட பரவாயில்ல பந்தாடி. இருந்தாலும் அவ்வளவு கேவலப்படுத்துறேன். அது கூட அவனுக்கு தெரியல. பெரிய கூமுட்ட கிளையண்டா இருப்பேன் போல இருக்கு. அவன் சொன்னா நாங்க செஞ்சிருவோமா? என்ன மாமா சொல்ற? எல்லா படமும் கிளியரா தெரியுதுட்டானே. அவன் வீட்டு பாத்ரூம் தெரியுற மாதிரிலாம் கேமரா வச்சேன். அப்ப அவன் பார்த்த படத்தையே தான் பார்க்க போறானா? பழைய படமால இருக்கும். புது படம் தான். எப்படி சொல்ற? அவனுக்கு அது பழைய படம், எனக்கு புது படம் தானே. அதுக்கு அவனே எவ்வளோ பரவாயில்லையா? அவனை விட கேவலமா நீ. சொல்லிட்டு நாளைக்கு வந்து அந்த சீனை கேட்பான் பாரு. தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரி டிக்கெட் விற்பனை தற்பொழுது ஜோராக நடைபெற்று வருகிறது. இதை பற்றி தமிழகம் முழுவதும் நமது நிருபர் படையை கொண்டு கலாய்வு செய்தோம். திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதன் பின்னணியில இருக்கிறது
நரசிம்மன்கிற ரவுடி கும்பலோட தலைவன். இந்த நரசிம்மன் யாருன்னு பாத்தீங்கன்னா, திருச்சியில நடக்கிற பல கொலைகள், ஆள்கடத்தல், கட்ட பஞ்சாயத்துல ஆரம்பிச்சு கஞ்சா விற்பனை வரைக்கும் கொடி கட்டி பறக்கிற ஒரு நபர். இவர் கூட்டத்தை யார் அடக்கிறது? ஹலோ, நானும் நியூஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவன கண்ணு தெரியல. யார பத்தி நியூஸ் போடுற? பார்த்தா ஊரே நடுங்கணும்டா. டேய் மச்சி, டேய் இரு டேய் மச்சி, நான் வரேன். என்ன ஃபிகர்ரா, வா எப்படி சுவிட்ச் பண்ண மாதிரி இருந்துச்சானா? திருப்பூர்குன்றத்துல பார்த்த என்னோட தேவதை திருச்சியில எப்படி? என் கண்ணை என்னால நம்பவே முடியல. அவதானா? அவளேதான். ஆட்டோ வருமா? வரும். போலாம், ஏறு. பார்த்து உட்காங்க மேடம், பார்த்து பதறாம மேடம் கூட்டிட்டு போயிட்டு வரப்பா. தெரியும்டா டேய். பாய் மேடம். வருவான்டா. சரி சும்மா நிக்கிற சவாரியாவது போயிட்டு வாடா வாடா. ஏங்க, எங்கங்க போனோம்? ஓசிஸ் டெக்னாலஜி போங்க. அங்க எதுக்குங்க போறீங்க? ஏன்? அது தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? இல்லங்க, சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்டேன். அங்க இன்டர்வியூக்கு போறேன். இன்டர்வியூக்கா? நான் வேணா ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா? ஆமா, சார் பெரிய கலெக்டர். சொன்ன உடனே வேலையை தூக்கி கொடுத்துட போறாங்க. வண்டியை பார்த்து ஓட்டுங்க சார். ஐயோ, சாரி. இல்லைங்க, பரவாயில்ல. உங்க இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க போங்க. ஓகே, ஆல் தி தேங்க் யூ. பெஸ்ட். வரேன். ஏய், அங்க உட்காரலாம். என்ன ஆர்டர் பண்ணலாம்? எனக்கு எதுவும் ஐடியா இல்லடி, நீ ஏதாச்சும் ஆர்டர் பண்ணு. எப்படா சிங்கப்பூர்ல இருந்து வந்த? அப்பா அம்மா எல்லாம் எப்படி வேற. இருக்காங்க? ஹலோ தம்பி, இங்க வாப்பா. நான் உன்னதான்ப்பா, வா. என்னப்பா எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எங்களெல்லாம் பார்த்தா கஸ்டமரா தெரியலையா? அடக்கொலி மாதிரி அந்த டேபிள் கிட்டே நின்னுட்டு இருக்க. ஏங்க, நான் சர்வர் இல்லைங்க, ஐயோ, நான் சாப்பிட வந்தேங்க. ஹலோ, என்னங்க நீங்களா? எதிர்பார்க்கவே இல்ல. உனக்கு தெரிஞ்சவரா? நான் தான் சொன்னேன்ல, இன்டர்வியூக்கு இலவச ஆட்டோ சார் தான். ஓஹோ. சரி, அந்த இன்டர்வியூ எப்படி போச்சுங்க? அதை எங்க கேக்குறீங்க? ஒரே ஒரு போஸ்டிங்க்கு 200 பேருக்கு மேல அப்ளை பண்ணிருக்காங்க. ஐயோ. ரெக்கமெண்டேஷன், salary, requirements இதெல்லாம் தாண்டி எனக்கு வேலை கிடைச்ச மாதிரி தான். சார் பில். ஆ. ஓ. ஆ. தம்பி, சார். பர்ஸ் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்ப்பா. ஓனர் கிட்ட சொல்லுங்க சார். ஏங்க, ஹலோ. என்ன
தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். எதுக்குங்க இதெல்லாம்? நான் ரெகுலரா வர ஹோட்டல் தான், சொல்லிக்கலாம். நேத்து எனக்கு ஃப்ரீயா ஆட்டோ சர்வீஸ் பண்ணீங்கல்ல, அதுக்கு பதிலான நினைச்சுக்கோங்க. ஆட்டோக்கான காசை விட பில்லுக்கான காசு ரொம்ப ஜாஸ்திங்க. அப்ப பொறுமையா மீதி காசை திருப்பி கொடுங்க. இவ்வளவு நாள் நான் உங்களுக்கு கடன் பட்டிருந்தேன்ல, கொஞ்ச நாளைக்கு நீங்க எனக்கு கடன் பட்டுருங்க. ஓகே? ஆனா மறக்காம திருப்பி கொடுத்துருங்க, இல்லனா கடன் அன்பை முறிக்கும். கண்டிப்பாங்க. சரிங்க, பார்க்கலாம். பார்க்கலாம். வரேங்க. ஏண்டா நல்லி எலும்ப கவுற நாய் மாதிரி உதட்ட புஞ்சு கவுற? யோ, நீ எப்பயா வந்த? எது? நான் எப்ப வந்தனா? ரூம்ல இருக்கிற தலைகாணிய கட்சி வச்சதுனால பஞ்சா பறந்து இருக்குது. ஏண்டான்னு கேட்க வந்தா என் உதட்ட புடிச்சு கட்சி வைக்கிற? அட பாவி, அப்ப அந்த பாத்ரூம் வீடியோவை நீயும் பாத்துட்டியா? என்னது மறுபடியும் சார் கிட்ட வர? அவ்வளவுதான் உனக்கு மரியாதை, ராஸ்கல். ரத்தம் கொடுத்த கொடுக்குறா பைடாத. எனக்கே பித்தம் மச்சான். ரத்தம் கொடுக்கிறது முக்கியம் இல்ல, என் உடம்புல ஒரு ரத்தத்தை யார் சரி பண்றது? அதுக்காக தான் இந்த ஜூஸை பொறுமையா குடிக்கிறேன்டா. சொன்னா புரியவா போது? என்ன? ஒன்று சரக்க குடிக்கிற, இல்ல எதையாவது குடிக்கிற, விஷத்தை குடிக்கிறா. நீ குடுறா. எங்களெல்லாம் உறிஞ்சிடாதீங்கடி. ஆமா, உன்கிட்ட எடுத்துட்டாலும் என்னங்கண்ணா கொடுப்பா. டேய், நீ ரத்தம் கொடுக்க வந்த மாதிரி இல்லையடா, ரத்தத்தை எடுக்க வந்த மாதிரி இல்லடா இருக்க. போடா. இவன் ரத்தத்தை நான் ஏன்டா எடுக்கிறீங்க? ஒரு தடவை பிளட் கொடுக்க போனேன்டி. ஊசி பார்த்த உடனே மயக்கம் போட்டு விழுந்துருக்கா. கண்டுபிடிச்ச ஒண்ணு அப்படியே நிக்கிற மச்சா. போ அம்மா, பேர் குத்துருப்போமா. தேங்க்யூ சார். யாருங்க நீங்க? அன்னைக்கே ஆட்டோ டிரைவர், நேத்து ஹோட்டல் பேரர், இன்னைக்கு சமூக சேவகரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. திருச்சிக்கு வந்ததுல இருந்து வருஷம் ஏரியா பசங்களோட சேர்ந்து பிளட் கேம்ப் நடத்துறோங்க. ஏதோ எங்களால முடிஞ்சது. ஏன்னா நாமெல்லாம் இந்தியனாச்சே. இது அவ்வளவு பெரிய காமெடி இல்லையே, இதுக்கு போய் சிரிக்கிறாங்க. அவன் எது சொன்னாலும் அவன் சிரிப்பான்டா. கரெக்ட் மச்சி. ஓ, இத கரெக்ட் பண்ணி முத்தம் கொடுக்கறதுக்காக தான் எங்களெல்லாம் கூட்டின்னு வந்து ரத்தத்தை எடுத்து மொத்தமா உறிஞ்சிரே நீ. அடுத்ததா என்ன உதவி எடுக்க போறீங்க வெற்றி சார்? ஏங்க, ஏன் பேர் எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? ஆமா, இவர் பெரிய இங்கிலாந்து பேரரசரோட பேரன். தான் இங்க இருக்கிற திருச்சியில தானே சுத்திட்டு இருக்கீங்க. உங்க பேரை கண்டுபிடிக்க தனியா சிபிஐ ஆபீசர்லாம் வேற வைப்பாங்களா? மேடம் யாரு? சிஐடி சகுந்தலாவா? இந்த கிளி கிளிக்கிறாங்க. வாங்க போலாம். அப்படியே தம்பி எடுத்து கொடு. நான் வெற்றி, அந்த பொண்ணு உன்னையே சுத்தி சுத்தி வருது. வெற்றி இங்க. கிறுக்க மாதிரி வருதே. ஐயோ சேட்டா, 2 டீ டபுள் ஸ்ட்ராங்கா. ட்ரிபிள் ஸ்ட்ராங்கா போடும். அவட இருக்கு, அவட இருக்கடா. விட்டாங்கில் பிராந்தாக்கும். எங்கடா சேச்சி காணோம்? வருவாளா? வருவாடா. வந்துட்டாடா. சந்தன கட்டியை கொண்டு போய் சமைய கட்ட வச்சுக்காரு. வர എന്തിനു നോക്കുന്നേ?
2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு வடை. சூடா இருக்கு. சுட்டது ஞானாக்கும், சாப்பிடுறது நாங்களாக்கும், வெட்டுறது நானாக்கும். சாய எடுத்துக்கோ. எந்தடா நோக்குறது? அவட போய்க்கோ. ஏய், எந்தடி லுக்கு அவடா? சவுட்டி களையும் போய்க்கடி. போய்க்கோ. வர வர ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற நீ. அடுத்த தடவை நீ இல்லாத நேரத்துல வந்தாதான் வடையை சாப்பிட முடியும் போல இருக்கு. டேய், காசை கொடுத்துருவாடா. கணக்கு எதுக்கையா? கணக்கா? காசு இல்லைங்கிறத எவ்வளவு திமிர சொல்லிட்டு போறாங்க பாத்தியா? ரேவதி, நம்ம நியூ ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு இமெயில் பண்ணிருக்கேன். அதை கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே சார். ஃபுல் கிளாரிஃபை பண்ணி எனக்கு டெண்டர் இமிடியேட்டா வேணும். ஈவினிங் சப்மிட் பண்ணுங்க. ஹாய் சார், ஐம் வனிதா, நியூ ஜாயினிங். இதான் உங்க கேபின். ஓகே சார். என்னம்மா அப்படி பாக்குற? சார், இவரு உன் சர்டிபிகேட்ஸை வெரிஃபை பண்ணாம உனக்கு போஸ்டிங் கொடுத்ததே தம்பி வெற்றி சொல்லிதான். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற கம்ப்யூட்டர் சிசிடிவி எல்லாம் வெற்றி சொல்லதான் கேட்கும். ஏன்னா ஃபுல் மெயின்டெனன்ஸே வெற்றி தான். போய் உட்காருமா. வெற்றி, நான் வெயிட் பண்றேன், நீங்க வாங்க. ஓகே சார், ஓகே. எப்படி? ஏங்க, இதெல்லாம் ஒரு விஷயமாங்க. உட்காருங்க. மணி, கொஞ்சம் நில்லு. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசணும். இரியா வர. என்னன்னா, கொஞ்சம் இருடா. இருக்கிறதா போறேன். இருன்னு சொல்றேன்ல. விட்டா இங்க இருந்துருவேன், பரவாயில்லையா? பக்கெட்ல கூட இருந்துரு, பரவாயில்ல. அந்த விஷயம் என்ன? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். எவ்வளவு நேரம் நான் எருமை மாடு சொல்றா சீக்கிரம். ஐயோ, அவனையாண்ட கூட்ட தண்ணி ஊத்த மாட்டான்டா கர்மம். ஆய் மச்சி. ஏய், என்னடா ஃபாரின்ல இருந்து வர்ற மாதிரி கை குடுக்குற? போடா அந்த பக்கம். ஏன்டா கத்திக்கிட்டே இருக்க? நீ கொன்றுவேன். டேய் டேய், அந்த முக்கியமான விஷயம் சொன்னா முக்கின்னு போறேன். நான் சொல்றதை கேளுடா. எங்க அவசரமா போறேன் போல? அத நான் நாளைக்கு காலையில சேர்த்து பிக்கிறேன். ஆமா. அண்ணா எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கறமா. வெற்றி இருக்காரா? ரூம்ல தனியா இருக்கமா. பாத்துட்டு வரேன். போ. அழகா நீ தப்பிச்சது. இவன் ஏன் ரூம்ல இப்படி? என்னங்க திடீர்னு முன்னாடி வந்து நிக்கிறீங்க? என்னங்க தூக்கத்துல ஏதோ பொண்ணு பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? எது பொண்ணு பேரா? ஏதாவது கனவா இருக்குங்க. என்னது கனவா? ஏன் எனக்கெல்லாம் கனவுலாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? வரலாம். யார் அந்த பொண்ணு? நீதான். என்ன சொன்னீங்க? ஏங்க ஒண்ணும் இல்லைங்க. ஏங்க நீங்க வேற கலாய்க்கிறீங்க? அப்ப யாருன்னு தான் சொல்லுங்க. சரியா தெரியலங்க. உங்கள மாதிரி ஒரு தேவதையா இருக்கும். எனக்கு என்ன சொன்னீங்க? சரி, நீங்க இங்க எவ்வளவு தூரம்? இங்க பாருங்க, இந்த வாங்க போங்கலாம் என்ன கூப்பிட கூடாது. வனிதான்னு கூப்பிடுங்க. ஓகே. மாமா, என்ன நடக்குது? என்னமோ நடக்குது. உனக்கு என்ன? சின்ன சிறுசுக்கு சந்தோஷமா இருக்கட்டுமே. அப்புறம் யாரும் ரூம் பக்கம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு போக கூடாது. ஓகே? ஐயோ மாமா, உன்னை மனசாரயா மாமா கூப்பிட்டேன். ஆனா ஒரிஜினலாவே நீ மாமா தாயா. இந்த பொழப்புக்கு என் பொறப்பே அவன் மாமா பொறப்பு தான். நீ என்ன வேணா நினைச்சுக்க போ. எனக்கு வெற்றி தான் முக்கியம். என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரேன். எட்டி பார்க்கலான்னு பாரு. போ போ. அக்மார் மாமாயா நீ. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்னங்க ஏதாவது விசேஷமா? மறந்துட்டீங்களா? ஜாப் வாங்கி கொடுத்தீங்கல்ல, அதுக்கு தான். ஏங்க இவ்வளவு பெரிய கம்பெனில ஜாயின் பண்ணிருக்கீங்க, ஒரு சின்ன ஸ்வீட் பாக்ஸோட முடிச்சலாம்னு பாக்குறீங்களா? ட்ரீட் கிடையாது எனக்கு. முதல்ல இதை எடுத்துக்கோங்க. நாளைக்கு என் ஃப்ரெண்டோட என்கேஜ்மென்ட்க்கு கொடைக்கானல் போறோம். சோ நீங்க அங்க வாங்க, உங்களுக்கு ஃபுல் ட்ரீட் தான். கொடைக்கானலா? ராசாத்தி ரசமாக பொண்ணு கெட்டு வந்தாரு. ரோசாப்பூ ஒன்ன பார்த்து சுக்கி சுக்கி நின்னாரு. கல்லூரும் கண்ணத்தையும் கண்ணால தின்னாரு. கல்யாண பொண்ணை பார்த்து ஏதேதோ சொன்னாரு. கட்டால வேட்டி கட்டி பவுசு தான் கட்டி புட்டு கட்டான அவர் உடம்பு கட்டில் கூட தாங்காதே. ஆறாரோ பாட்டு சத்தம் கேட்கும் வரோம் தருவாரே.
குவ குவ குவா குவ குவ குவா மாமா நான் விட மாட்டேன் ஆமா தொட்டு முத்தமிடு கட்டி பதமா அழகான ரோசா இனி நான் தான் போராசா என்ன கட்டி வச்சு கத்து கலேசா துறக்காத பூ மட்டும் கிடைக்காத தேஞ்சிட்டு உனக்காக காத்திருக்குத செல்ல குட்டி பசியோட நான் வர ருசியாக நீ தர வாயெல்லாம் பூ மணக்குதே செல்மிஷம் நாளை நமக்கு நடக்கும் டும் டும் அழகான ரோசா இனி நான் தான் போராசா என்ன கட்டி வச்சு கத்து கல்லேசா நெஞ்சத்தடி திருடி புட்ட குத்தாமடி தண்டனையா தாலி தர பாடி பின்னால கூட்டி வச்ச தொட்டத்தில பறிக்க வந்தவளே நீ பறிக்க நினைச்சாலும் முடியாதுனால கண்ணால கயிறெடுக்கிற கனவுல கை நினைக்கிற ஆசையில மண்ணாடி வீசி போகாத பரபரக்கிற நீதானே மணமணக்கிற வாசமுள்ள மல்லிகையை அள்ளிக்கிட்டு போற நீ தாய பிபி உன் லிப்பு ஒரு ஸ்வீட் ஜிலேபி வாடா காதல் போக்கிரி காமத்தில் நீ தீப்பொறி ஒன்னால ஆன ஒரு மாதிரி பாடி ஜாங்கிரி ஹார்மோன்கள் ஹாங்கிரி இனிமேல பகலங்கூட ராத்திரி உனக்காத பூ மட்டும் கிடைக்காத தேன் சிட்டு உனக்காக காத்திருக்குத சொல்ல குட்டி பசியோட நான் வர ருசியாக நீ தர பாயெல்லாம் பூ மணக்குது டார்லிங் நீயே மந்திரோ நாவோ எந்திரோ நாளும் நீளும் தந்தோ நாளும் போம்பசம் போதும் செல்மிஷம் நாளை நமக்கு நடக்கட்டும் வெற்றிக்கு ட்ரீட் கொடுத்துட்டு எங்களுக்குலாம் இல்லையா? கொடுக்குறேன்டி. எப்படி கொடுக்க போறேன்? எப்போன்னு சொல்லுங்க, கொடுக்குறேன். இந்த வீக்கெண்ட்ல நாங்க ஃப்ரீயா தான் இருக்கோம். சரி சரி. இன்னும் பஸ் வரல. அண்ணே ஃபிகர் ஒவ்வொன்றும் குலோப் ஜாமுன் மாதிரி இருக்குண்ணே. நீ ஏன் ஒரு சுகர் பேஷண்ட்? உனக்கு எதுக்கு ஃபிகர்? இன்னைக்கு மான் வேட்டை ஆடலாமா? பப்பாளி மாதிரி இருக்காடா. யாரடி இவன்? யாரா இருந்தா நமக்கு என்ன? பேசாம இருங்கடி. என்ன ஒவ்வொன்றும் ஒரு வெரைட்டியா இருக்கு. எல்லா வெரைட்டி அண்ணன் டேஸ்ட் பார்த்துட்டு வரா. போங்கடா. நான் சுகர் பேஷண்ட்டு, நீ ஃபிகர் பேஷண்டா? கண்ணா பழுதுச்சா? சும்மா டே. ஏய் வெயிட் பண்ணிட்டு ஆட்டோ புக் பண்ணு. ரொம்ப நேரமா
வண்டிக்கு வெயிட் பண்றீங்க போல இருக்கு. வெளியே ஹாட்டா இருக்கு. ஏசி போட்ட காரு கூலா இருக்கு. போலாமா? வரையா? ஹலோ, யார் நீங்க? தேவலாம பேசிட்டு இருக்கீங்க. சைடிஸ் கிட்ட எல்லாம் பேசுறது இல்ல. ஏய், இந்த பொறுக்கி பையனோட என்ன பேச்சு? பேசாம சும்மா இரு. பொறுக்கித்தான் உங்களை பொறுக்கத்தான் வந்திருக்கேன். தொலைச்சிருவேன். இப்போ உனக்கு சந்தோஷமா? ஆட்டோ வாங்கடி சீக்கிரம். கை வச்சுட்டியாடி? வந்ததுல இருந்து என்னத்தை எட்டி எட்டி பார்த்து நிக்கிறான். இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் மேட்ரு. ஏஜ் பீப்புள் உங்களுக்குலாம் புரியாது. பேசாம உட்காரு. அவன் எங்க வர? பயணிகள் வர்றதே என் பொண்டாட்டிய நோக்கத்தான். யோ நாயிரே, எந்தா எத்தனை வருஷமா டீ போடுற? எந்தடா ஜோதிக்கணும்? சொல்லியா நீ குடிக்கிற 10 ரூபா சாயாவுக்கு என்னோட ஜாதகத்தை உனக்கு பறையணுமோ? அதைத்தான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். சொல்லு நீ. அதெல்லாம் பறைய மாட்டல. எது கேக்குற? சொல்லியா. 25 வருஷமா டீ போடுது. 25 வருஷமா உன் பொண்டாட்டிய டீ போட்டு கூப்பிடுறிய, அதை கேட்கல. இதுதான் டீ. நீ 25 வருஷமா இந்த ஊரை ஏமாத்து நிக்கிறியா, அதை கேட்கறோம். சொல்லு. எந்த டீயா காப்பியோ? பாத்தியா, அங்க யாருமே இல்ல. டீயா காப்பியா கேட்கறான். இதுக்குதானா? இந்த கேரளத்து பையங்களை பாக்குறதுக்கு தான் தினமும் டீ கடையில தேவடி காத்து நிக்கிறீங்களா? அப்புறம் உன்ன மாதிரி டீ குடிக்க வருவாங்க இந்த கடைக்கு. ஒரு விட்டு போட வேண்டியதாலோ. ஆஹா, இவன் இங்க இருந்தா இவனுங்க கிளம்ப மாட்டானுங்களே. ஏய், போயிட்டு கணக்கு புக்க எடுத்தாடி. பயங்கர கடுப்பாயிட்டான் போல இருக்கு. ஆமா, அந்த ஆள் பழைய கணக்கெல்லாம் எடுக்கிறான். வா போயிரும். அந்த கணக்கெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்க கணக்கு என்னன்னு தெரியும். நீங்க கிளம்புங்க. வாங்கடா. நான் எப்ப கால் பண்ணாலும் பிஸினே வருது. அப்படி என்ன வேலை உனக்கு? ஹாய் வெற்றி, என்ன இங்க? எப்ப வந்தீங்க? இப்போதான். ஓகே ஓகே, நான் சொன்னேன்ல என்னோட லைஃப்ல முக்கியமான ஒரு ஆள்னு. அவரு தான் இவரு. வெற்றி, இவன் தான் என்னோட சித்தி பையன். சரியான இம்ச தம்பி. டிசைனிங் கோர்ஸ்க்காக இங்க ஜாயின் பண்ணிருக்கான். டேய் ஹலோ சொல்லுடா. ஹலோ. திருச்சில என்ன வேலை இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. ஓகேவா? வெற்றி, எனக்கு கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ண முடியுமா? இதுல என்னங்க தாய்க்கும், வாங்க போலாம். ஓகே வரேன். பை பை. சரிடா, ஒழுங்கா படி. ஓகே, எதுனாலும் கால் பண்ணு. சரிக்கா. உட்காருங்க. உசிரைய உசிர நீ பிரிஞ்சு போற, உசிரே பறி போகுது எதங்கமே, உசிரே பறி போகுது. ஒரவே நீ மறைஞ்சு போற, உலகம் இருளாகுது எதங்கமே, உலகம் இருளாகுது. நீன்றி நாளும் தனியான வெண்ணிலவில்லாவான் போல இருளான, ஒரு நாளும் மறவேனே எதிர்காலம் நீதானே. உசுர நீ பிரிஞ்சு போற, உசுரே பறி போகுது ஏதங்கமே, உசுரே பறி போகுது.
பண்ண நீ என்ன விட்டு தள்ளி போக நானும் என்னடி பண்ண அன்பு நெஞ்சில் வந்த பெருவன்ப அள்ளி தந்த நீ என்ன விட்டு போக நானும் ஏங்கி கண்ணீர் சிந்த பொல்லாத ராட்சசன் நானே ஒன்னான ராமன் நானேனே கல்லான மனசு கொண்டிருந்த ஓன் மேல கரைஞ்சு போனேனே ஒன்னு நான் காணும் வரவசி தூக்கம் கிடையாதடி ஒன்னு நான் சேரும் வரையன் பொழுதும் விடியாதடி ஒரு நாடும் மறவேனே எதிர்காலம் நீதானே உசுரைய உசுர நீ பிரிஞ்சு போற உசுரே பறி போகுது என் தங்கமே உசுரே பறி போகுது நெஞ்சில் காதல் வச்ச அதில் ஒன்ன புட்டி தச்ச உம்மேல ஆசை வச்சும் கோபத்தை காமிச்ச உன் கையல்ல சாத்தொட்ட அங்க தாண்டி மாட்டுக்கிட்ட நீ என்ன விட்டு தூரம் போக கண்ணீர் நானும் விட்ட என் காதல் என்றும் நீதானே நான மென்டல்லானேனே செங்காந்தல் பூவே பூண்டேனே கண்ணாலும் உன்ன செய்வேனே பாடாமல் வாடுகிற வாக்கிளிய வாழ்க்கை உன்னோடு பேசாம நீ இருந்தாய உசுறு போகும் மண்ணோடு ஒரு நாடும் மறவேனே எதிர்காலம் நீதானே உசுரைய உசுர நீ பிரிஞ்சு போற உசுரே பறி போகுது என் தங்கமே உசுரே பறி போகுது உறவைய உறவை நீ மறைஞ்சு போற உலகம் இருளாகுது என் தங்கமே உலகம் இருளாகுது பிரியாதே என்னை விட்டு பிரியாதே தங்கமே. ஏய் ஆனந்த் நானதியா அவன் தான் மணி செருப்பு பிஞ்சிரும் 1 மணி நேரமா இதையே மாத்தி மாத்தி சொன்னுக்கிறீங்க இப்படியே பண்ணீங்கன்னா பாட்டில் எடுத்து மண்டியை உடச்சிருவான் பாட்டில் எடுத்து கையில கொடு ரொம்ப தான் ஃபீலிங்ல இருக்கிறாரு பழகுது பாத்தியா குடிக்காரா இவர் ஹார்லிக் சாப்பிட்டு உட்காந்துக்கிறாரு ஹலோ வெற்றி ஷாக் பை ஃபீலிங் பா சரக்கு போடுவான் வேண்டாம் மாமா. ஏன்டா அந்த பொண்ணு ஃபோனுக்கு எதுவும் பண்ணலையா இல்ல மாமா. இல்லையா அவன் ஞாபகமாவே இருக்கு. ஒரு வேலையும் ஓட மாட்டேங்குது. பேசாம அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் போடுன்னு சொல்றோம்ல. ஆமாக்குன்னா மட்டும் 1000 அட்வைஸ் பண்றல, மாமா ஒரு அட்வைஸ் சொன்னா மட்டும் நீ கேட்க மாட்டியா? போடு போடு. அவ ஊர்ல இருக்கிற வரைக்கும் ஃபோன் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கா. ஐயோ பொண்ணுங்கனாலே அப்படி தாண்டா. அவங்க வேணும்னு சொன்னாங்கன்னா அதை தான் வேணும்னு சொல்றதுதான் அர்த்தம். அதுவே நீ ஃபோன் போடலன்னு வச்சுக்க, அவங்க மனசெல்லாம் உறுத்தம். ஓகே, யோசிக்காத, போடு போடு போடு. ஹலோ, சொல்லு வெற்றி. இல்ல சும்மாதான். சும்மாதான் கூப்பிட்டியா? சரி, அப்போ என்ன பேசுறேன் வச்சிடுறேன். போனை வச்சிடாத, ஒரு முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம் சொல்லு. ஏய், நீ எப்போ வருவ? நாளைக்கே வந்துடுவேன். நாளைக்கா? ஏய், என்னால அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். நானும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஏய், நீயுமா? என்ன சர்ப்ரைஸ்?
அத நான் நேர்ல வந்து சொல்றேன். ஏய் ஏன் இந்த ராத்திரி நேரத்துல இப்படி டென்ஷன் ஏத்துற? சரி சரி நான் வச்சிடுறேன். ஏய் சொல்லிட்டு ஏய் அந்த அலாரம் தாப் பண்றா. எந்திரிச்சிட்டல அப்புறம் ஆஃப் பண்றாத. சொல்லிக்கிட்டே இருக்கேன். எந்திரிடா நான் வரல. எந்திரிங்கறல. என்னடா வண்டி ஓட்டுறீங்க? என்னடா வராங்க? திட்டினது கேட்டுச்சோ? தெலுங்கு போட வில்ல மாதிரி இருக்கிறான். மாப்பிள்ள நீ இங்கே இரு, நான் பாத்துக்கிறேன். நீ இரு, இதோ வரேன்டா. என்ன தப்பு உண்மைலனா? என் மாமா மேலேயே கைய வைக்கிறியா? எப்படி விழுந்தேன் பாத்தியா? என்னங்க ரவுடித்தனம் பண்ணிட்டீங்க? என்னங்க என்னடி வெற்றி வந்திருப்பாரா? இன்ஸ்பெக்டர் அடிச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்தால ரகு, அவனோட தம்பி அவன். இவன் பெரிய ரவுடியா? அண்ணா இவங்க தானே? வாங்க சார், நீங்க வாங்க பேசிக்கலாம். வாங்க சார், வாங்க இரு.
உட்கார் பாடி. வாங்க உட்காருங்க. மாப்பிள உட்காருங்க சார், உட்காருங்க. உட்காருங்க, பேசிக்கலாம். உட்காருங்கடா. பார்த்துக்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இவங்களை வெளில விடு, நான் பார்த்துக்கிறேன். எந்த தைரியத்தில் தூக்கிட்டு வந்து அண்ணனை உள்ள வச்சிருக்க? சார், பப்ளிக்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, சேஃப்டிக்காக இங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்கேன். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். எஃப்ஐஆர் போட்டாச்சா? அவர் மேல எஃப்ஐஆர்லாம் போடல. நீங்க உங்க அண்ணனை கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க. யார் அவனுங்க? அவங்கள மட்டும் வெளில அனுப்புறாங்க. வெளியே வாடா, சங்கர் தர்ற போட. டேய், போலீஸ்காரனுக்கு தெரியாதா எவன் நல்லவன் எவன் கெட்டவன்னு? போங்க. ஸ்டேஷன்ல நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, புரியுதா? பாட்டி வாயா. எவ்வளவு பாட்டி? உனக்கு எத்தனை ராசா வேணும்? மொத்தமா எவ்வளவு பாட்டி? மொத்தமா வித்தா ஒரு 500 ரூபாய் ஆகும். உனக்காக ஒரு 50 ரூபாய் குறைச்சுக்கிறேன். 450 ரூபாய் கொடுத்துட்டு எடுத்துக்க. ஏன் காசு எதுக்கு எடுக்கிறான்? இதுக்கு தான் கூட்டிட்டு வந்தியா நீ? பாட்டி குடி பாட்டி. ஆத்தி மகராச, நீ நல்லா இருப்ப. குடிச்ச பொண்ணுக்காக இம்பூட்டு செய்யறியே. உண்மையிலேயே அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவையா. என்னப்பா வெற்றி, முகத்திலே புன்னகை பூ, கூடையிலே ரோஜா பூ, என்ன ஒரே குதூகலமா இருக்க? எல்லாம் வயசு கோளாறு தான். வயசு கோளாறானத்தை ஏதாவது நடக்கும். அப்படி ஆகலைன்னா உன்னை மாதிரி முட்டுக்கட்டை அலைய வேண்டியதான். நானும் பேசுவேன். ஏதோ ரிட்டையர்ட் ஆர்மினால சும்மா விடுறேன். தம்பி, நான் கார்கில், எங்க அப்பா பங்களாதேஷ், எங்க அப்பா ஆப்கானிஸ்தான். உங்களை பத்தி என்னதான் தெரியும் அவருக்கு? என்ன விசேஷம்? என்ன ஐ லவ் யூ? பிரமாதம், நீ பாட்டுக்கு போ, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். போயா, முட்டுக்கட்டை கொண்டு போயா. ரோசா பூ, சின்ன ரோசா பூ. ஹலோ, செக் செக் செக். ரோஜாக்களை அனுப்பியிருக்கிறேன். தூது சொல்லல, வாழ்த்து சொல்ல. மலர்ந்த ரோஜாக்களை போல் எப்பொழுதும் உன் முகத்தில் புன்னகை மலர்ந்தே இருக்கட்டும். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்து. ஹாப்பி பர்த்டேக்கா. Thank you. ஹாப்பி பர்த்டே. Thank you. ஹாப்பி பர்த்டேக்கா. Happy birthday. Thank you, Chandra. ஹலோ, பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா. நீ எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும். ஓகேவா? வரேம்மா. ஐயோ எனக்கு என்னவாச்சு, ஆகாசம் கூட சின்னதாச்சு, ஆசைகள் நெஞ்சு முத்து போச்சு, மனம் ஆடுது கண்ணாமூச்சு. நீ தாண்டி புள்ள எந்த மூச்ச, நெஞ்சுக்குள் கொடி பட்டாம்பூச்ச, அடி உன்னால் என்ற வெக்கமெல்லாம் விட்டு போச்சு, அன்பே ஏனோ உந்தன் மூச்சு சுவாசமாக. இப்படியே ரெண்டு பேரும் சிலை மாதிரி நின்றுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் தலையில உக்காந்து காக்கா அசிங்கப்படுத்துறோம். பரவாயில்லையா? போடுறோம். ஹாப்பி பர்த்டே. Thank you. இவ்வளவுதான் உங்களோட சர்ப்ரைஸா சார்? இதுதான் சர்ப்ரைஸ்.
என்ன பூவெல்லாம் சிதறி இருக்கு? இது என்ன நடந்திருக்கும்? எந்த காதலுக்காக நான் ஏங்குறேனோ அந்த காதல் இப்போ என் இதயத்தை பிச்சுக்கிட்டு வெளியில போயிடுச்சு. அவள் இல்லாத இந்த வாழ்க்கையை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. நீங்கள் அழைத்திருக்கும் நபரால் தற்போது உங்களுக்கு பதிலளிக்க இயலவில்லை. வாயா தட்றா. டேய் வெற்றி, டேய் கதவு தரடா. என்ன மாமா? டேய் வெற்றி, தோடா கதவு தரடா. வெற்றி, கதவு தரடா. ஜவானா என்னடி எங்க மாமா அடிங்க. ஐயோ டேய், என்னடா பேய் இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்குது? 5 அடி ஹைட்டு குத்தின்னு போய் அடி அடி அடிக்குது. ஆமாமா, ஏதாவது ஒரு சாமியாரை பாப்போம், அவரை போய் கூட்டிட்டு வந்து என் நண்பனை காப்பாத்தல. ஐயோ அடி வாங்குதுல, உனக்கு அறிவு வந்துச்சுடா. வாடா போலாம். யார் அடி கீழே இறக்கி விடியா? கவி நல்லா கிளுகிளுப்பா இருக்க வேண்டிய இளவரசில அப்படி தற்கொலை பண்ண மாதிரி அப்படி என்ன பிரச்சனை உனக்கு? மனுஷங்களுக்கு அன்பு ஆசையை பத்தி சொன்னா புரியாது, உனக்கு கேட்க புரிய போகுது? ஏய், சாவோட பெரிய விஷயம் காதல தோக்குறது. என்ன கீழே இறக்கி விடியா? ஓ, நீங்க நம்மளா? இதான் நீ சொன்ன சாமியார் வீடா? எங்கேயோ பார்த்த வாசல்ல வந்திருக்க வைப்ரேஷன் ஆகுதே மாமா. அது வைப்ரேஷன் இல்ல, குடிகாத்தனால உன் கையை ஆடுது. சுமார்ரா. சுவாமி பூஜையில இருப்பார் போல. எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? சாம்பிராணி வாசனை கும்முன்னு அடிக்குதே மாமா. வாங்க வாங்க, அப்பாயின்மெண்ட் இருக்கா? எல்லாம் வாங்கிட்டேமா. உள்ள வாங்க உள்ள வாங்க. வர வர உட்காருங்க. இப்பதான் உருப்படியா ஒரு காரியம் பண்ணிருக்க. அம்மா அம்மாவா?
அங்க போய் உட்காருங்க. அங்க உட்காருங்க. பணம் எல்லாம் கட்டியாச்சா? இல்லம்மா, எவ்வளவுன்னு சொல்லுங்கம்மா. ஒன்லி 999. என்ன ஆன்லைன் ஆஃபர் மாதிரி இருக்கு? இந்தம்மா. 21 இருந்து 28 வரைக்கும். உங்களுக்கு எது வேணும்? எது வேணுமா? என்னடா அம்மா, அவசரம் தெரியாம பேசாதீங்கம்மா, ரொம்ப அவசரமா. இவ்ளோ அவசரமா? ஆமாமா. தங்கங்களா, செல்லங்களா, ஓடி வாங்க, ஓடி வாங்க. நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன்டா. ஆஹா, மசாஜ் சென்டரே மாடுலேஷன் பண்ணி மரமாக்கிட்டு இருக்காடா. இவ எல்லா ஊர்ல இருக்கிற பொண்ணுகளை ஏமாத்தி கூட்டிட்டு வந்து குழப்பம் நடத்தி இருக்கிறாடா. மூஞ்ச பத்தி அதுக்கு மொண்ட மனோருக்கு கொண்டை போட்டு விட்ட மாதிரி. டேய் வாடா போலாம், வாடா சொன்ன கேட்ட காதலுக்காக சாக போறேன்னு சொல்றீங்க. உண்மையிலேயே சாக துணிஞ்சு போய் சேர்ந்தவங்க அவங்க நிலைமையை சொன்னா உன்ன மாதிரி மனுஷன் பயிருக்கு புரியுமா? இப்படி சம்பந்தமே இல்லாம என்ன மாதிரி ஒருத்தர் முன்னாடி சீனை போட்டுட்டு நீ எனக்கு நிலைமையை புரிய வைக்க போறியா? தம்பி, என்ன நேருக்கு நேரா பார்த்தவங்க பதவி ஓடி இருக்கிறாங்க, இல்ல பார்த்த இடத்துலயே உசுர விட்டுருக்காங்க. நீ ஒருத்ததான் என் முன்னாடி தைரியமா உட்காந்து பேசிட்டு இருக்க. உன் முடிவு எவ்வளவு முட்டாள்தனமானதுன்னு நான் சொன்ன உனக்கு எரிச்சல் தான் வரும். சொல்றவங்க சொன்னதான் உனக்கு புரியும். ரூபா, இந்த அண்ணன் சாக போறாரா? நம்மள மாதிரி பேயா சுத்த போறாரா? அவர்கிட்ட ஒரு கதையை கொஞ்சம் சொல்லுமா. என்னன்னா சாக போறீங்களா? ஒரு செகண்ட் தானே வழி. ஆனா நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்மள சுத்தி இருக்கிறவங்க தினம் தினம் சாகணும். ஸ்கூல் படிச்சு முடிச்சுட்டு மெடிக்கல் படிக்கணும்னு ஆசை. ஆனா ஒரு நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கூட எழுத முடியலன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஒரு நாள் விஷத்தை குடிச்சு செத்துட்டேன். ஒரே நொடியில எல்லாமே முடிச்சிடும் நினைச்சேன். ஆனா எங்க அப்பாவே எழுந்துட்டேன். தனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு தன் பொண்ணுதான் நினைச்சிட்டு இருந்த எங்க அம்மா இன்னைக்கு நடுப்படமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திரிக்கணும். கேட்டுக்கிட்டியா? டெய்லியும் பப்ஜி விளையாடுவேனா? சாப்பாடு தூக்கம் எதுவும் தேவையில்லை, பப்ஜி மட்டும் இருந்தா போதும். அப்படிதான் ஒரு நாள் எங்க அம்மா போனை பிடிங்கி வச்சுட்டாங்க. நாள் ஃபுல்லா அழுது அடம் பிடிச்சேன். எங்க அம்மா போனை தரவே இல்லை. எப்படியாச்சும் போனை வாங்கிடலான்னு நினைச்சு மாடியில இருந்து குதிச்சிருவேன்னு பயன்படுத்தினேன். ஆனா நிஜமாவே தவறி விழுந்து செத்துட்டேன். இப்பெல்லாம் எங்க அம்மாவை நினைச்சு நான் அழுகுறேன். என்னமோ எங்க வீட்டு மாடியில போய் நிக்கிறேன். அம்மா அம்மான்னு கத்தி கத்தி வாய் நிறைய கூப்பிடுறேன். ஆனா நான் பேசுறது எதுவுமே எங்க அம்மாவுக்கு கேட்க போறது இல்ல. இது எல்லாமே என் புடிவாதத்தினால வந்தது. இப்பதான் தெரியுது நான் பண்ணது தப்புன்னு. என் பொண்டாட்டி நகையை அடகு வச்சு விவசாயம் பண்ணலான்னு டிராக்டர் வாங்கினேன். விவசாயம்லாம் நல்லதான் போனுச்சு. என்ன சக்திக்கு மீறி செலவு செய்ய ஆசைப்பட்டதுனால கடை தலைக்கு மேல ஏறி போச்சு. கடன் தொல்லை தாங்க முடியாம எங்க தோட்டத்து கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டேன். தற்கொலை பண்ணிட்ட கையில இருக்கிற பூமிய யாரும் வாங்கறதுக்கு முன் வரல. என் குடும்பமே நடுத்தரவுக்கு வந்துருச்சு. என் பொண்டாட்டி பிள்ளைங்க தினம் தானே எனக்கு சாபம் விடுறாங்க. என்னப்பா பாக்குற? நீ அந்த பொண்ணை ரொம்ப டீப்பா லவ் பண்ணிருப்பா போல. முதல்ல இதை குடி, இப்ப குடி. நான் குடிக்கிறது இருக்கட்டும், அந்த பொண்ணை நான் சாக போற நேரத்துல கரெக்டா வந்து என்ன காப்பாத்தின. யாருன்னு நீ? தம்பி, நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நான் எப்படி இங்க வந்தேன்னு தெரிஞ்சுக்கோ. எப்படின்னா படுத்திருக்கானா இந்த கிறுக்கு பயலும் இவன் கூட வந்து இன்னொரு கிறுக்குன்னு தான். என்னன்னா சொல்ற? எல்லாத்துக்கும் நாம கையில வச்சிருக்கிறோமே இதுதான் காரணம். ஊத்ரா உண்டா. சியர்ஸ் பெரியவரே, சியர்ஸ். என்ன பேய்களா பேசாம உட்காந்துறீங்க? யோ, என்னையா பிரச்சனை உனக்கு? எதை பத்தி பேசணுங்கிற? என்ன நமக்கு எது கணேசனை பத்தி தான். எத்து சுடுகாடு வந்து 30 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள தலைவரை பதவிக்கு ஆசைப்படுறாரு.
அது எப்படி? நம்ம சுடுகாட்டுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குல்ல. உயிரோட இருக்கும்போது வேணா பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா இங்க எல்லாரும் சமந்தான். எல்லாமே கணக்கு வச்சிருக்கிறான். உங்க சட்டத்திட்டத்தெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க. என்கிட்ட வச்சுக்கிட்டா பட்டைய உரிச்சிடுவேன். அப்பா உன் எஸ்டியை சொல்லிட்டேன், நான் எஸ்டியை சொல்லவா? சொல்றா. யோ நிறுத்தியா, இவன் புறானுமே தாங்க முடியல, இதுல நீ வேறயா? சரி வாக்குவாதன்னு வந்துருச்சு. நீ ஜெயிச்சா என்ன பண்ண போற, நீ ஜெயிச்சா என்ன பண்ண போற? சரியான போட்டி. இங்க டிஸ்கோ டான்ஸ் ஆடுறாங்க, வாய் முடியா. சரிப்பா நீங்க ஆரம்பிங்க. அப்பா நம்ம இறந்தா எதுக்கிறப்ப எந்திரிச்சா கட்டையே அடிக்கிறேப்பா, வலி தாங்க முடியலப்பா. நான் ஜெயிச்சேன்னா இதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வருவேன்ப்பா. இவ்வளவுதானா? நான் ஜெயிச்சா என்ன பண்ணுவேன் தெரியுமா? படையில வைக்கிறாங்க கோட்ரு ஆப்பு புல்லுன்னு, அது எல்லாத்தையும் சரிசமமா பங்கு போட்டு தருவேன். கெத்து கணேசன் அமைதி. கெத்து கணேசன். அத விடுப்பா. நீ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு லவ்ல என்ன பிரச்சனை? அது வந்துன நான் ஒரு பொண்ண சின்சியரா லவ் பண்ணன. ஆனா அவன் என்ன எந்த காரணமும் சொல்லாம தூக்கி வீசிட்டு போயிட்டான. எடுக்காதப்பவே நினைச்சேன் நீ இங்கதான் இருப்பேன்னு. அது என்னவோ தெரியலடி, திருச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என் மனசு சரியில்லைன்னா நான் இங்கதான் வருவேன். இந்த இடத்துக்கு வந்தாலே மனசு சரியாயிடும். இன்னும் வெற்றியை பத்தியே வாடி நினைச்சிட்டு இருக்க? நீங்க எல்லாம் வெற்றி தானே லவ் பண்றான், நான் அவனை ஏத்துக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நான் தான் முதல்ல வெற்றியை பார்த்து என் மனசை பறி கொடுத்தேன். ஹலோ சார். ஹலோ தம்பி, நல்லா இருக்கீங்களா? ஓனர்கிட்ட சொல்லிட்டேன், இந்த அமௌண்ட் வாங்கிக்கோ, நான் கிளம்புறேன். வாடி ரெஸ்ட் ரூம் போகலாம். அக்கா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடும். போயிட்டு வாங்க. பலூன் அடிக்காம வச்சுக்கணும்.
பாப்பா அங்க இருக்கா, பலூன் எடுக்க போனா. என்னடி அவனை பார்த்து ரொமான்ஸ்ல கூடுறியா? சும்மா ரெடி, நீ வேற மாட்டி விட்டுற போல. ஒண்ணும் இல்லைல்ல? பரவாயில்லைங்க, குழந்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஹாய் சார். ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க சார். சரிங்க சார், பார்த்துறேன். அப்புறம் பேமெண்ட் சார். இந்தாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தம்பி, ரொம்ப நன்றிங்க தம்பி. சரிங்க. உங்க வாழ்க்கை முழுக்க மறக்கவே மாட்டோம். சரிங்க மேம், சரிங்க மேம். இதுல என்ன இருக்கு? தேங்க்ஸ். பரவாயில்ல. என் பொண்ணுக்கு பர்த்டே நாளைக்கு, நீங்க கண்டிப்பா வரணும். இல்ல மேம், ஊர்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நான் கண்டிப்பா இன்னொரு நாள் வரேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தம்பி, நீங்க கண்டிப்பா வரணும். என் குழந்தைக்காண்டி வாங்க தம்பி, ப்ளீஸ். வரேன் சொல்லு, ஓகே சொல்லு, வரேன் சொல்லு ப்ளீஸ். சரிங்க, நான் குழந்தைக்காக கண்டிப்பா வரேன். சரி, வரேன். அரக்கா அரக்கிறக்கா என்ன பருவருக்கா கருப்பா கொஞ்சம் சிரிப்பா என் பொறவருப்பா நீ போகிற பத எல்லாமே இவ கூட
ஓகே சரிக்கா. என்னடி இன்னைக்கு ரொம்ப ரொமான்டிக்கா இருக்க? சும்மா கலாய்க்காதடி. நீ இவ்ளோ கலர்ஃபுல்லா இருந்தா அப்படிதான் பேசுவேன். சும்மா ரெடி. அப்புறம் ஏன் இவ்ளோ அழகா ரெடியாகி வந்திருக்க? நீ ரெடியா இருக்கிறத பார்த்தா இன்னைக்கே ப்ரப்போஸ் பண்ணிட போலயே. வனிதா அக்கா, கடையில கேக் ரெடி ஆயிடுச்சாமா? இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. நீ போய் வாங்கிட்டு வந்துடு. அக்கா மாமாவை அனுப்ப வேண்டியதானே? அவர் வரவங்களை எல்லாம் கவனிக்கணும்ல, நீ போய் வாங்கிட்டு வந்துடு. என்னக்கா நீங்க? போய் வாங்கிட்டு வாடா. சரி ஓகே. நீ தொடங்கி வாடி. வீடு நிப்பாட்டுதா. ஒரு 10 நிமிஷம் உள்ள போறோம், விஷ் பண்றோம், கிஃப்ட் கொடுக்கறோம், கேக் வெட்டுறோம், அதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்து வந்து வாயில ஊட்டுறோம். கையில கொடுங்க. சரி கையில குத்துறோம். அப்பா பிரியாணி வாசனை மூக்க தொலைக்குது, இருந்து சாப்பிட்டு தான் போறோம். ஓகேவா? இப்படி மாமா. ஏய் செல்லக்குட்டி, ஹேப்பி பர்த்டே. கொஞ்சம் இப்படிங்களா? சரிக்கா. மூட்ல பசங்க தான். சரி வாங்க வாங்க. எங்க வராம போயிடுவீங்களோன்னு நினைச்சேன். அவ்வளவு தூரம் சொல்லி நான் வராம போயிடுவேனா? இருங்க. ஏங்க இங்க வாங்களே. ஒரே நிமிஷம் வந்து. சரி போய்ட்டோம். என்னம்மா? இவர்தான் பாப்பா அன்னைக்கு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல காப்பாத்துனவரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐ சார். வாங்க உட்காருங்க. வாமா. உட்கார். ஒரு நிமிஷம் பேசிட்டீங்க, போயிடாதீங்க. வந்தா சாப்பிட்டு தான் போ. இவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுக்க போறோம், சாப்பிடாம போயிடுவோமா? அண்ணா கேக் கொஞ்சம் சீக்கிரமா பேக் பண்ணுங்க. கேக்கே வெட்ட மாட்டாங்க. சீக்கிரம் போ. ஓனர் வேற கேமரா மாட்டியாச்சுன்னு கேட்டு நிற்கிறாரு. அவர் தான் நடிக்கிறேன். பத்தி அவரு தான். ஹலோ சார், சார் அங்கதான் சார் கேமரா மாட்டினுக்கிறேன் சார். சொன்ன கேளுங்க சார். வேலை செய்யும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வைங்க சார். என்னவா? ஸோ நம்ம பசங்களை விட்டு வந்துட்டோம்ல, அவனுக்கு போய் ஓனர் கிட்ட போட்டு கொடுத்துக்கிறாங்க. டைம் வேற ஆகுது, சொல்லிட்டு கிளம்பலாம். சாப்பிட்டு போலாம். ஹோட்டல் வாங்கி தெரியா? அப்போ ஓகே போ. என்ன எந்திரிச்சிட்டீங்க? இல்லங்க, நிறைய ஃபோன் வருது, வேலை இருக்கு. ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. தங்கச்சி கேக் வாங்க போயிருக்கா. 2 மினிட்ஸ் வந்துருவா. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க, டைம் வேற இல்ல. அதான் என்னங்க பாப்பா எங்க? பாப்பா விளையாடி. சரிங்க பரவாயில்ல. நீங்க கொடுங்க. வாமா பாருங்க. ஒரு நிமிஷம் இரு. நீங்க உட்காருங்க. சரி. அடி போடி. இங்க இருக்கிற கடைக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? ஏங்கா என்னாச்சு? நம்ம பாப்பாவை காப்பாத்தினாருல்ல, அவர் வந்திருந்தாரு. வந்திருந்தாரா? ஆமா வந்தாரு. ஆனா ஏதோ அவசர வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பிட்டாரு. என்னக்கா வெயிட் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நான் எவ்வளவோ சொன்னேன்டி, ஆனா அவர் டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டாரு. என்னடி இப்படி ஆயிடுச்சு? அதுக்கப்புறம் அவன் இருக்க இடத்துக்கு நான் தான் தேடி தேடி போனேன். என்னால நம்பவே முடியலடி. ஒரு பையனுக்காக நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கியா? அவன் மேல இவ்வளவு ஆசையை வச்சுட்டு அவன் ப்ரப்போஸ் பண்ணும்போது ஏன்டி வேண்டாம்னு சொன்ன? அதுவும் அவனை அசிங்கப்படுத்தி வேற அனுப்பிட்டேன். வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு கட்டத்துல சோதனை வரும். ஆனா வெற்றிக்கு ஏன் மூலமான சோதனை வந்திருக்கு. நீ சொல்றது எதுவுமே புரியலடி. என்னால வெயிட் பண்ண முடியல. நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். நானும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஏய் நீயுமா? என்ன சர்ப்ரைஸ்? அத நான் நேர்ல வந்து சொல்றேன். ஏய் ஏன் இந்த ராத்திரி நேரத்துல இப்படி டென்ஷன் ஏத்துற? சரி சரி நான் வச்சிரேன். பை. ஏய் சொல்லிட்டு போ. சித்தி. வனிதா, இந்நேரத்துல யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? அது சும்மா தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கிட்ட. சும்மா தெரிஞ்ச ஃப்ரெண்டு கிட்ட தான் முகம் செவக்கிற அளவுக்கு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தியா? சித்தி அது வந்து என்கிட்ட என்னடி தயக்கம்?
யாருன்னு சொல்லு. அவன் பேரு வெற்றி. ரொம்ப நல்ல பையன். அவனுக்கும் சொந்த ஊரு மதுரை தான். திருச்சியில தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கான். நான் அவனை மனசார விரும்புறேன் சித்தி. நீங்க தான் அப்பா கிட்ட எப்படியாச்சும் போய் பேசணும். ப்ளீஸ் சித்தி. ஏய், நீ என்ன பேசுற? நீ அவனை நம்புறியா? நீ கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கியா? இது உன்னோட லைஃப் டி. எனக்கு எல்லாம் தெரியும் சித்தி. ப்ளீஸ் சித்தி, ப்ளீஸ் ப்ளீஸ். செல்லல போய் பேச. ஒரு நிமிஷம் கேளு. சொன்னா கேளு போ. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. நீ சொல்லாத போ பேச. என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. சொல்லுமா, என்ன விஷயமா? நம்ம வனிதாவை பத்தி. வனிதாக்கு என்ன? அது என்னன்னா, வனிதா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னா. இழுத்து ராகம் படுற வரல வேணாம், தெளிவா தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்லு. அது ஒண்ணு இல்லைங்க, வனிதா ஒரு பையன். வனிதா சித்தி ஒரு நிமிஷம். அப்பா நானே சொல்றேன். சொல்லு. வெற்றின்னு ஒரு பையனை லவ் பண்றேன். ரொம்ப நல்ல பையன்பா. திருச்சியில பார்த்துதான் பழக்கம். நீ சொன்னதை கேட்டு நான் சிரிச்சது என் பொண்ணு முடிவெடுக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கான்னு. என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? அவ தான் தைரியசாலியாச்சே. எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் பேசிடுவா. ஆனா இப்போ என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தான் தெரியல. பையனோட போட்டோ இருந்தா காட்டுமா? அவனுக்கு அது பழைய படம், எனக்கு புது படம் தானே. அதுக்கு அவனே எவ்வளோ பரவாயில்லையா சொல்லிட்டு நாளைக்கு வந்து அந்த சீனை கேட்பாப்பா. பெரிய பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. மாமா ஓனர் கட் பண்ண வேண்டியதானே? ஏய் உர்றா அவனை. ஏய் கேசுவா ஆம்லெட் என்னாச்சு? உனக்கு இருக்கு. ஹலோ, என்னது? ஆம்லெட். அது ஆம்லெட்டுன்னு எங்களுக்கும் தெரியும். இது என்னதுன்னு சொன்னேன். அறிவு இருக்கா? யாரு மேல கை வைக்க? இந்த பையன் நம்ம குடும்பத்துக்கு சரியா வரமாட்டாமா? அது எப்படி ஒருத்தர் நேர்ல பார்க்காம சரி வர மாட்டான்னு சொல்றீங்க? சரிப்பட்டு வர மாட்டான். அப்பா, அப்ப இதுதான் உங்க முடிவா? ஏய், நான் அப்பா கிட்ட பேசுறேன்டி. ஏய் இருடி, நான் தான் அப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்றேன்ல. ஏ வனிதா, நில்லு வனிதா. இந்த காலத்துல காதல்ங்கிற பேர்ல எவன் கழுத்தறுப்பான், எவன் ஆசிட் ஊத்துவான்னு தெரியாது. உங்க அப்பா சொன்னாருன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்டி. அந்த பையனை நீ மறந்துரு. நான் ஒண்ணு சொல்றேன், சரியா? அந்த பையனை நாளைக்கு பார்க்க போகும்போது ஏதோ சர்ப்ரைஸ் அது இதுன்னு உன்கிட்ட அவன் லவ் சொல்றேன்னு சொன்னானா, எல்லாரும் முன்னாடியே வச்சு அவனை அசிங்கப்படுத்தி விட்டுடு. அப்ப தெரியும் அவனோட உண்மையான சுயரூபமும் குணமும். ஒருவேளை அவன் நல்லவனா இருந்தா நானே உங்க அப்பா கிட்ட பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன சொல்றேன்? சரி, நீங்க சொன்ன மாதிரியே நான் போறேன், பேசுறேன். அதனாலதான் வெற்றி எனக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிட்டேன். வனிதா, இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு. எல்லாத்தையும் எங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க. வா, முதல்ல வெற்றியை பார்த்து எல்லாத்தையும் பேசிக்கலாம். இல்லடி, எனக்கு என்ன மனசே சரியில்லை. அவ சொல்றதுதான் கரெக்டாண்டி. எதுவா இருந்தாலும் வெற்றியை பார்த்து பேசிக்கலாம். வா. என்னம்மா நீ பாட்டுக்கு அவனை வாய்க்கு வந்தபடி திட்டி போட்டு போயிட்ட? பாவம், அவன் மனசு உடைஞ்சு போயிட்டான். உனக்கு தெரியுமா?
வெற்றி உனக்கு கொடுத்த கிஃப்ட் தானே. என்னை அவன் எவ்வளவு லவ் பண்றான் தெரியுமா? நீ தான் புரிஞ்சுக்காம அப்படி நடந்துக்கிட்ட. அவனை எப்படியாவது பார்த்து பேசணும். நான் வெற்றி உடனே பார்க்கணும். அச்சோ, ஆமா, அந்த பிள்ளைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போய் அசிங்கம் பண்ற. சரி, அந்த புள்ள உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வந்துச்சுன்னு சொன்னிய, அது என்னடா தெரியாமே சாக முடிவெடுத்துட்டிய. ஆமாண்ணே, அதை நான் தெரிஞ்சுக்கவே இல்லை. அங்கதான் நீ தப்பு பண்ணிட்ட. ஒருவேளை அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உனக்கு நிலப்ப வந்திருக்கவே வந்திருக்காது. சார், அது வந்து சொல்லு. அந்த ரிப்போர்ட்டர் கொலை கேஸை மறுபடியும் தோண்டி எடுக்கிறாங்க. கேஸ் இப்போ சிபிஐக்கு போகுது சார். அதுக்கு உங்களுக்கு முன்ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இல்லை சார். காரணம்லாம் நீ சொல்லக்கூடாது, காரியத்தை முடியணும், புரியுதா? ஹைகோர்ட்ல அப்ளை பண்றேன் சார். என்னவா பெருசா அவனுக்கு? பப்ளிக்ல அடிச்சவனை ஒன்றும் செய்ய முடியலங்கிற கோபத்தில் இருக்காரு. எதுக்குடா இப்படி பண்ற? அந்த பொறம்போக்கு நம்ம பவர் தெரியாம உண்மையிலே கை வச்சிட்டான்ல, அவன் ஜெயில இருந்து வெளியே வரட்டும், அப்ப செய்யறா அவனை. இப்ப வா, கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணலாம். லோகம் வந்து பாரு, என்ன பாக்க அக்க போரு தம்பி பாரு நிக்கிறாரு. சொந்த ஊரு சொர்க்க லோகம் வந்து பாரு, என்ன பாக்க அக்க போரு தம்பி பாரு நிக்கிறாரு. அங்கமெல்லாம் தங்க தேரு, ஆப்பிள் போல கண்ணம் பாரு, ஆக்கி வச்ச நெல்லு சோறு ஆற வச்சு தின்னு பாரு. வாடா திருடா திருடா, திரு திரு திருடா, என்ன பெரு பெருடா, எடுடா புடிடா கடிடா, மச்சி மச்சி என்ன வச்சி குத்து குத்து கும்மா குத்து, இன்னும் மேல தூக்கி குத்து, என்ன தொட்டா வெட்டு குத்து, வராம நீ பார்த்து குத்து 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 உம்மா குத்து, இன்னும் மேல தூக்கி குத்து, என்ன தொட்டா வெட்டு குத்து, வராம நீ பார்த்து குத்து. மச்சி மச்சி என்ன வச்சி குத்து குத்து கும்மா குத்து, இன்னும் மேல தூக்கி குத்து, என்ன தொட்டா வெட்டு குத்து, வராம நீ பார்த்து குத்து 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 உம்மா குத்து, இன்னும் மேல தூக்கி குத்து, என்ன தொட்டா வெட்டு குத்து, வராம நீ பார்த்து குத்து.
வெட்டு குத்து வராமணி பாத்து குத்து 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 உமாங்குத்து இன்னும் மேல தூக்கி குத்து என்ன தொட்டா வெட்டு குத்து வராமணி பாத்து குத்து. இதாண்டா சாமியார் வீடு. வா. கண்ணை மூடிட்டு என்ன பண்றாரு? கனவு காண்றாரு. மாமா அந்த வீட்ல என்ஜாய் பண்ண மாதிரி இந்த வீட்ல என்ஜாய் பண்ணலாம்ல? எதுக்கு அவுத்து போட்டு ஆடுறதுக்கா? உனக்கு ரத்தம் வந்து எடுக்க வைக்கவா? கம்முனு இரு. ரொம்ப பவர்ஃபுல்லான சாமியார். சரி. நாம கட்டி சாமியார் கூப்பிட்டார். போ போ போ, பயபக்தியோட போ. சாமி 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 சாமி. நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனைன்னு எல்லாம் எனக்கு தெரியும். உங்க இடத்துக்கு நீங்க கிளம்புங்க, நானும் வர்றேன். எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றாரு மாமா? நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அது சரிண்ணே, நீ எதுக்கு எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற? ஏன்னா நானும் ஒரு பொண்ணை காதலிச்சு சொல்ல ஒரு நல்ல சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தோம். ரெக்க இல்லாம கிளி பறந்து வருது. அதே நேரத்துல நிறைய காதல் ஜோடிகளை நான் சேர்த்து வச்சிருக்கேன். வாழ்த்துக்கள்மா. All the best, my boy. சாஸ்வீட். ஏதோ நம்மளால முடிஞ்சது. ஏமா பார்த்து பார்த்து இப்பவே கடிச்சு திருடுவோம் போல. என்னுடைய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவன் காதலுக்கு ஹெல்ப் கேட்டு என்கிட்ட வந்தான். இவன் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கான். என்கிட்டயா? என்ன ஹெல்ப்பா? வேற என்ன, லவ் மேட்டர் தான். சொல்லுங்க பிரதர். அவ பேரு அபிநயா. அவன் காதலுக்கு நிறைய ஐடியா கொடுத்தான். அவன் காதலுக்காக என் காதலியை நினைச்சு கவிதையெல்லாம் எழுதி கொடுத்தேன். மின்னலை பிடித்து மேகத்தில் துடைத்து அவனுடைய காதல் சக்சஸ் ஆயிடுச்சு. கணேஷ், நேத்து அபி வீட்ல எங்க லவ் மேட்டர் தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இது நான் பண்ணி வைக்க போற 100வது கல்யாணம். இந்த லவ் சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆளை தட்டி தூக்குறோம். இதே ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தாலியை கட்டுறோம். அன்னைக்கு நைட்டே ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடுறோம். வந்துட்டாங்க பொண்ணு மாப்பிள்ளையும். இவன் தான் கணேஷ், என்னோட ஃப்ரெண்டு. இவன் ஹெல்ப் பண்ணதுனால தான் எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. நம்மளோட காதலை சேர்த்து வைக்க கணேஷ் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். சரி, டைம் ஆச்சு, உள்ள போலாமா? போலாம். சரி வாங்க, உள்ள போலாம். என்னதான் நான் காதலிச்ச போனா இருந்தாலும்
அவங்க 2 பேரோட காதல் உண்மையாக இருந்ததால அவங்க 2 பேரையும் நான் சேர்த்து வச்சேன். Oh my God. இப்ப தெரிஞ்சா என் காதல் வழி உண்மையான காதல்னா என் உத்தர கொடுத்து சேர்த்து வைப்பேன். உன் காதல நான் சேர்த்து வைக்கிறேன்மா. அந்த பொண்ணு வீட்டுக்கு போ. எப்படி சாமி இந்த வீடு தான் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? உங்க பிரச்சனை என்னன்னு தெரிஞ்ச உடனே சாமிக்கு எந்த திசையில வீடு இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஏற்கனவே டிரைவருக்கு இந்த வீடு தெரியும். அந்த பொண்ணோட வீடு தெரியுமாப்பா? தெரியும். கேகே நகர்ல ஒரு ஹாஸ்டல்ல தங்க இருக்கா. அண்ணே உங்களை அடிச்சாலே அந்த வெற்றி போய் போறானே. உள்ள இருக்க வேண்டிய எப்படிடா வெளியே சுத்துறான்? உடக்குள்ளடா நான் வா வண்டி எடு. போடா. சாமி எங்க சாமி என் மாப்பிள்ளைய காணோம்? சாமி நீங்க சொல்றது தாய்லாந்து பாஷை மாதிரி புரியவே மாட்டேங்குது. நம்ம தாய் பாஷையில விவரமா சொல்லுங்க சாமி. அது இங்க தான் இருந்துச்சு. சரி. தனக்கு வாச்ச உடம்பு கிடைச்ச உடனே அது உன் மாப்பிளைய கூப்பிட்டு வெளியில போயிடுச்சு. ஐயோ ஆத்மா ஒரு இடத்துல இருக்கிறத விட அது வெளியில போய் சுத்த சுத்த அதுக்கு உக்கிரம் அதிகமாகும். உக்கிரமா? இது என்னடா பெரிய அக்கறமா இருக்குது. சாமிக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சேன். பேய் வெளியே போயிடுச்சுங்கிறத வெளியே சொல்லிட்டு வெளியே போக வேண்டியதானே. கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கியா? எப்படியாரும் வெற்றியை காப்பாற்றணும். சாமி இதுக்கு என்னதான் வழி சாமி? நாம கட்டி ஏண்டா பொதுவா எல்லாருக்கும் தலை சுத்திச்சுன்னா லெமன் ஜூஸ் சாப்பிடலாம். இந்த ஆளு லெமனை வச்சுக்கிட்டு தலையை சுத்தி மூடிட்டியா? போடா. பின்னாடி ஜீப்ல யாரோ தொலைச்சிட்டு வராங்க. உனக்கு தெரிஞ்சவங்களா? இவனுக்கு ஆல்ரெடி என்கிட்ட அடி வாங்கினவங்க. இவனுங்க ஏன் வரானுங்க? என்னைக்கு பாம்பு அடிச்சுட்டு உயிரோட விடக்கூடாதுப்பா. முழுசா சாவடிச்சிடணும். வண்டியை திருப்பி தம்பி இறங்க. சாமி சாமி என்ன இது? டைல்ஸ்ல சேர் இழுத்த மாதிரி டர்ன்னு ஒரு சத்தம். ஐயோ வந்துடுறா ஓடி போயிடலாம். எதுக்கு இது? ஓ இதுக்குதான் எலுமிச்சை மரத்தை வச்சுட்டு மூக்கில் தேய்ச்சிருக்கிற நீ. ஏண்டா டயர் கடியில லெமன் வைக்கிறதோட வயிறு கடியில வச்சு நசிக்கடா. ஏன் சாமி வெளியில இருக்கிற ஆவியை கூப்பிட்டு அடைப்பீங்கன்னு பார்த்தா அவன் அடியில இருக்கிற ஆவியை ஆடியோவோட ரிலீஸ் பண்றான். ஏதாவது பண்ணுங்க சாமி.
சாமி என்ன ஆவியை அடைச்சி வைப்பீங்கன்னு பார்த்தா கொரில்லா குரங்கு கூட்டின்னு வந்து பாட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. சாமி என்னைய அடைச்சி வச்சிருக்கீங்களா? அவனை வெளியே வந்தா உன்னை தெரிக்க விட்டுடா. வெளியில வந்தா தானே தெரிக்க விடுவேன். உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கேன். வெளில இருந்த உன்னதான் பாட்டிலுக்குள்ள அடைச்சி வச்சிருக்காரு. இவர் வெளில விட்டு அப்படியே கீழ்ச்சிருவாரு. சும்மா வெளியே விடுறா. டேய் டேய் சொல்டா, என் மாப்பிள்ளை என்னடா பண்ணி வச்சிருக்காரு சொல்டா சொல்டா டேய் சொல்டா. டேய் அவன் தான் கேட்கிறான்ல சொல்றா சொல்றா. ஓம் கல்லா நீ சாமியாரா இல்ல அவன் சாமியாரா? யாரா பதில் சொல்லு. சொல்லியா? பார்த்தா தெரியல ஒன்னு அடைச்சி வச்சிருக்கல. அப்ப நான் தான்டா சாமியாரு. எப்பா நான் சொல்றது கேளுங்க. நான் வெளியே போனாதான் உங்க வெற்றியை காப்பாற்ற முடியும். ஆமாப்பா நம்புங்கப்பா. என்னை வெளியே விட சொல்லுப்பா. என்ன கதை ஓடுறியா நீ? உண்மை நம்ம சொல்ற வெற்றியை மார்க்கெட்ல வச்சு நரசிம்ம ஆளுங்க அடிச்சுட்டு இருக்காங்க. நான் போனதமா காப்பாற்ற முடியும். என்னை வெளியே விடுங்கடா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கடா. சொன்னா கேளுடி போகாத. ஏ வனிதா நில்லுடி. ஏ வனிதா ஏ வனிதா நீ இருக்கீங்க வந்த உனக்கு எனக்கு தான் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டல. பேசாம கிளம்பு. வெற்றி நான் சொல்றது கேளு. ஏய் கிளம்பு. டேய் 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 அவ உனக்கு வேணும்னா போய் சொல்லிருவியா? அவ எனக்கு வேணும்டா. நான் சொல்றது நம்புப்பா. என்ன நம்பு? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனா நடிச்சிட்டு இருக்கறல உன்னை ஒரே புகை மண்டலமாக்குது. டேய் யாரா இந்த அகோரி சாமியாருங்க? இங்க ஒரு 3 சாமியார் இருந்தானுங்களே, அவனுக்கு எங்க போனானுங்க? மாமா இவங்க அகோரி இல்ல, நம்ம கூட்டிட்டு வந்த சாமியார் மாமா. அவங்களா உங்க ஆடா பாவிங்களா, உங்க வேட்டியே காப்பாத்த முடியல, அந்த ஆவியை அடக்கி வெற்றி எப்படிடா காப்பாத்த போறீங்க? டேய் இவங்களை நம்பி போறது இல்ல, நம்ம போலாம் வாடா.
யாரு யார் சார் நீங்க? என்ன சார் நடுராத்திரில பேய் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க? இவங்களெல்லாம் யார் சார் அடிச்சு போட்டது? நீங்க நம்ம 2 பேருமா? புரியலையே. வெற்றி, ஹே சொல்றத கேளு. வெற்றி, ஹே நில்லுடா. பெரிய பைத்தியமா இருக்காங்க. சாகும்போது எந்த ட்ரெஸ்ல செத்தாலும் ஆவியா வரும்போது வெள்ளை ட்ரெஸ்ல வந்துடுறாங்க. ஃப்ரெண்ட்லியான பேய். சொல்லுப்பா. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அந்த லவ்வை நீங்க தான் எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னே. தம்பி, உண்மையான காதலுக்கு உசுர கூட கொடுப்பான் இந்த கெத்து கணேசன். டேய், காதலை சேர்த்து வைக்கும் காஞ்சோரிங் பேயே, முதல்ல உன் காலை சேர்த்து வை. எதுக்குப்பா? சேர்த்து வை சொல்றேன். நானும் ஒரு பொண்ணை விரும்புறேன். அந்த பொண்ணை என்னோட சேர்த்து வை. காதல் தெய்வமே. அம்மா, என்ன பேய் பேய் அடி அடிக்குது? அந்த பொண்ணை உன்னோட சேர்த்து வச்சா அவ புருஷன் யார பதில் சொல்லுவா? கண்டுபிடிச்சிட்டான். அரக்கா அரக்கிரக்கா என்ன பருவருக்கா கருப்பா கொஞ்சம் சிரிப்பா என் பொறவருப்பா நீ போகிற பத எல்லாமே இவ கூட நடப்பா நீ